பைபிள் சவாலின் 135வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று எஸ்ரா 4 முதல் 6 அத்தியாயங்கள் தேவனுடைய வேலைக்கு எதிர்ப்புகள் வந்தாலும் அவரது திட்டம் நிறைவேறும் என்பதை காட்டுகிறது. ஆலய கட்டுமானம் தடைகள் மற்றும் மனச்சோர்வு காரணமாக தாமதமாகிறது. ஆனால் தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்பி மக்களை ஊக்குவித்து மீண்டும் பணியை தொடங்க செய்கிறார். அவரது சக்தியால் வேலை வெற்றிகரமாக முடிகிறது. சவால்கள் பயணத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அவை தேவனுடைய நோக்கத்தை நிறுத்த முடியாது என்பதை இது நினைவூட்டுகிறது. நாம் விசுவாசமாக இருந்தால் தேவன் வழியை ஏற்படுத்துகிறார். இன்று தைரியத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 135 of the Bible Challenge. Today's reading from Ezra chapter 4 to 6 shows how God's work often faces opposition. Yet His plan always prevails. The rebuilding of the temple is delayed due to resistance and discouragement. But God raises prophets to encourage the people to continue. Through His power, the work resumes and is completed successfully. This reminds us that challenges are part of the journey, but they cannot stop God's purpose. When we remain faithful, God makes a way. Let us begin today with courage and determination to continue His work. எஸ்ரா அதிகாரம் 4. Ezra chapter 4. வசனம் 1. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்டபோது. Verse 1. Now when the adversaries of Judah and Benjamin heard that the children of the captivity built a temple unto the Lord God of Israel. வசனம் 2. அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோடே கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே சொன்னார்கள். Verse 2. Then they came to Zerubbabel and to the chief of the fathers, and said unto them, Let us build with you, for we seek your God, as ye do. And we do sacrifice unto him since the days of Esarhaddon king of Ashur, which brought us up hither. வசனம் 3. அதற்கு செருபாபேலும் யெஸ்வாவும் இஸ்ரவேலில் மற்றும் உள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். Verse 3. But Zerubbabel and Jeshua and the rest of the chief of the fathers of Israel said unto them, Ye have nothing to do with us to build an house unto our God, but we ourselves together will build unto the Lord God of Israel, as King Cyrus the king of Persia hath commanded us. வசனம் 4. அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி. Verse 4. Then the people of the land weakened the hands of the people of Judah, and troubled them in building. வசனம் 5. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலமட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். Verse 5. And hired counselors against them, to frustrate their purpose, all the days of Cyrus king of Persia, even until the reign of Darius king of Persia. வசனம் 6. அகாஸ்வேரு அரசாளுகிறபோது அவனுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலே யூதாவிலும் எருசலேமிலும் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதினார்கள். Verse 6. And in the reign of Ahasuerus, in the beginning of his reign, wrote they unto him an accusation against the inhabitants of Judah and Jerusalem. வசனம் 7.
அர்த்தசெஷ்டாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்திரேதாத்தும் தாபியேலும் மற்றும் உள்ள அவர்கள் வகையராவும் பெர்சியா ராஜாவான அர்த்தசெஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. Verse 7. And in the days of Artaxerxes wrote Bishlam, Mithredath, Tabeel, and the rest of their companions, unto Artaxerxes king of Persia. And the writing of the letter was written in the Syrian tongue, and interpreted in the Syrian tongue. வசனம் 8. ஆலோசனை தலைவனாகிய ரெக்குமும் கணக்கனாகிய சிம்சாவும் எருசலேமுக்கு விரோதமாக அர்த்தசெஷ்டா என்னும் ராஜாவுக்கு எழுதின மனுவிலே கையொப்பம் போட்டவர்கள் யாரென்றால், Verse 8. Rehum the chancellor and Shimshai the scribe wrote a letter against Jerusalem to Artaxerxes the king in this sort. வசனம் 9. ஆலோசனை தலைவனாகிய ரேக்குமும் கணக்கனாகிய சிம்சாயும் மற்றும் உள்ள அவர்கள் வகையராவாகிய தீனாவியர், அபட்சாத்தியர், தர்பீலியர், அப்பார்சியர், அர்கேவியர், பாபிலோனியர், சூஷங்கியர், தேக்காவியர், ஏலாமியரானவர்களும். Verse 9. Then wrote Rehum the chancellor, and Shimshai the scribe, and the rest of their companions, the Dinites, the Aphaschites, the Tarpelites, the Aphasites, the Archwites, the Babylonians, the Susanchites, the Dahavites, and the Elamites. வசனம் 10. பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாப்பார் அவ்விடங்களிலிருந்து அழைத்து கொண்டு வந்து சமாரியாவின் பட்டணத்திலே குடியேற பண்ணின மற்ற ஜனங்களும் நதிக்கு இப்பாலே இருக்கிற மற்ற ஜனங்களுமே. Verse 10. And the rest of the nations whom the great and noble Asnappar brought over, and set in the cities of Samaria, and the rest that are on this side the river, and at such a time. வசனம் 11. அவர்கள் அர்த்தசெஷ்டா என்னும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது, நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால். Verse 11. This is the copy of the letter that they sent unto him, even unto Artaxerxes the king, thy servants the men on this side the river, and at such a time. வசனம் 12. உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதின் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. Verse 12. Be it known unto the king, that the Jews which came up from thee to us are come unto Jerusalem, building the rebellious and the bad city, and have set up the walls thereof, and joined the foundations. வசனம் 13. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. Verse 13. Be it known now unto the king, that if this city be built, and the walls set up again, then will they not pay toll, tribute, and custom, and so thou shalt endamage the revenue of the kings. வசனம் 14. இப்போதும் நாங்கள் அரமனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறோம். Verse 14. Now because we have maintenance from the king's palace, and it was not meet for us to see the king's dishonor, therefore have we sent and certified the king. வசனம் 15. உம்முடைய பிதாக்களின் நடபடி புஸ்தகங்களில் சோதித்து பார்க்க உத்தரவாக வேண்டும். அப்பொழுது இந்த பட்டணம் கலகமும் ராஜாக்களுக்கும் சீமைகளுக்கும் நஷ்டமும் உண்டாக்குகிற பட்டணம் என்றும்
பூர்வகாலம் முதல் கலாதி உள்ளதாயிருந்தபடியினால் இந்த பட்டணம் பாழ்கடிக்கப்பட்டது என்றும் அந்த நடபடி புஸ்தகங்களில் கண்டறியலாம். Verse 15. That search may be made in the book of the records of thy fathers. So shalt thou find in the book of the records, and know that this city is a rebellious city, and hurtful unto kings and provinces, and that they have moved sedition within the same of old time. For which cause was this city destroyed? வசனம் 16. ஆகையால் இந்த பட்டணம் கட்டப்பட்டு இதன் அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் நதிக்கு இப்புறத்திலே உமக்கு ஒன்றும் ராதே போகும் என்பதை ராஜாவுக்கு அறியப்படுத்துகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள். Verse 16. We certify the king that, if this city be built again, and the walls thereof set up, by this means thou shalt have no portion on this side the river. வசனம் 17. அப்பொழுது ராஜா ஆலோசனை தலைவனாகிய ரெக்கூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் சமாரியாவில் குடியிருக்கிற மற்றும் உள்ள அவர்களுடைய வகையராவுக்கும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் எழுதியனுப்பின பிரதியுத்தரமாவது, உங்களுக்கு சமாதானம். Verse 17. Then sent the king an answer unto Rehum the chancellor, and to Shimshai the scribe, and to the rest of their companions that dwell in Samaria, and unto the rest beyond the river, peace, and at such a time. வசனம் 18. நீங்கள் அனுப்பின மனு நமது சமூகத்தில் தீர்க்கமாய் வாசிக்கப்பட்டது. Verse 18. The letter which ye sent unto us hath been plainly read before me. வசனம் 19. நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வகாலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும் அதிலே கலகமும் ராஜதுரோகமும் காணப்பட்டது என்றும். Verse 19. And I commanded, and search hath been made, and it is found that this city of old time hath made insurrection against kings, and that rebellion and sedition have been made therein. வசனம் 20. எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. Verse 20. There have been mighty kings also over Jerusalem, which have ruled over all countries beyond the river, and toll, tribute, and custom was paid unto them. வசனம் 21. இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறுத்தரவு பிறக்கும் வரையும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். Verse 21. Give ye now commandment to cause these men to cease, and that this city be not built, until another commandment shall be given from me. வசனம் 22. இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வரவேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினான். Verse 22. Take heed now that ye fail not to do this. Why should damage grow to the hurt of the kings? வசனம் 23. ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெக்கூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகையராவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்டபோது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். Verse 23. Now when the copy of King Artaxerxes' letter was read before Rehum and Shimshai the scribe and their companions, they went up in haste to Jerusalem unto the Jews, and made them to seize by force and power. வசனம் 24. அப்பொழுது எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. Verse 24. Then ceased the work of the house of God which is at Jerusalem,
So it ceased unto the 2nd year of the reign of Darius king of Persia. எஸ்ரா அதிகாரம் 5. Ezra chapter 5. வசனம் 1. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். Verse 1. Then the prophets, Haggai the prophet, and Zechariah the son of Iddo, prophesied unto the Jews that were in Judah and Jerusalem in the name of the God of Israel, even unto them. வசனம் 2. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெஸ்வாவும் எழும்பி எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். Verse 2. Then rose up Zerubbabel the son of Shealtiel, and Jeshua the son of Jozadak, and began to build the house of God which is at Jerusalem, and with them were the prophets of God helping them. வசனம் 3. அக்காலத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்கள் வகையராவும் அவர்களிடத்துக்கு வந்து இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டவன் யார் என்று அவர்களை கேட்டார்கள். Verse 3. At the same time came to them Tatnai, governor on this side the river, and Shethaboznai, and their companions, and said thus unto them, Who hath commanded you to build this house, and to make up this wall? வசனம் 4. அப்பொழுது அதற்கு ஏற்ற உத்தரவையும் இந்த மாளிகையை கட்டுகிற மனிதரின் நாமங்களையும் அவர்களுக்கு சொன்னோம். Verse 4. Then said we unto them after this manner, What are the names of the men that make this building? வசனம் 5. ஆனாலும் இந்த செய்தி தரியுவினிடத்திற்கு போய் எட்டுகிற வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இதை குறித்து அவர்கள் சொன்ன மறுமொழியை கடிதத்தில் எழுதி அனுப்பினார்கள். Verse 5. But the eye of their God was upon the elders of the Jews, that they could not cause them to cease, till the matter came to Darius. And then they returned answer by letter concerning this matter. வசனம் 6. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தத்னாய் என்னும் தேசாதிபதியும் சேத்தார் பொஸ்னாயும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அப்பட்சாகியரான அவன் வகையராவும் ராஜாவாகிய தரியுவுக்கு எழுதியனுப்பின கடிதத்தின் நகலாவது. Verse 6. The copy of the letter that Tatnai, governor on this side the river, and Shethaboznai, and his companions the Apharsachites, which were on this side the river, sent unto Darius the king. வசனம் 7. ராஜாவாகிய தரியுவுக்கு சகல சமாதானமும் உண்டாவதாக. Verse 7. They sent a letter unto him, wherein was written thus, Unto Darius the king, all peace. வசனம் 8. நாங்கள் யூதர் சீமையிலுள்ள மகாதேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். அது பெருங்கற்களால் கட்டப்படுகிறது. மதில்களின் மேல் உத்திரங்கள் பாய்ச்சப்பட்டு அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கைகூடி வருகிறதென்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக. Verse 8. Be it known unto the king, that we went into the province of Judea, to the house of the great God, which is built with great stones, and timber is laid in the walls, and this work goeth fast on, and prospereth in their hands. வசனம் 9. அப்பொழுது நாங்கள் அவர்கள் மூப்பர்களை நோக்கி இந்த ஆலயத்தை கட்டவும் இந்த மதிலை எடுப்பிக்கவும் உங்களுக்கு கட்டளையிட்டது யார் என்று கேட்டோம். Verse 9. Then asked we those elders, and said unto them thus, Who commanded you to build this house, and to make up these walls? வசனம் 10. இதுவுமல்லாமல் அவர்களுக்குள்ளே தலைவரான மனிதர் இன்னாரென்று உமக்கு எழுதி அறியப்படுத்தும்படி
அவர்கள் நாமங்கள் என்னவென்றும் கேட்டோம். Verse 10. We asked their names also, to certify thee, that we might write the names of the men that were the chief of them. வசனம் 11. அவர்கள் எங்களுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனாயிருக்கிறவருக்கு அடியாராயிருந்து, இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவன் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டித்தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். Verse 11. And thus they returned us answer, saying, We are the servants of the God of heaven and earth, and build the house that was built these many years ago, which a great king of Israel built and set up. வசனம் 12. எங்கள் பிதாக்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபமூட்டினபடியினால் அவர் இவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் கல்தேயன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி ஜனத்தை பாபிலோனுக்கு கொண்டு போனான். Verse 12. But after that our fathers had provoked the God of heaven unto wrath. He gave them into the hand of Nebuchadnezzar the king of Babylon, the Chaldean, who destroyed this house, and carried the people away into Babylon. வசனம் 13. ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். Verse 13. But in the first year of Cyrus the king of Babylon, the same King Cyrus made a decree to build this house of God. வசனம் 14. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலில் கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன் வெள்ளி பணிமுட்டுகளையும் ராஜாவாகிய கோரேஸ் பாபிலோன் கோவிலிலிருந்து எடுத்து அவர் தேசாதிபதியாக நியமித்த செஸ்பாத்சார் என்னும் நாமமுள்ளவனிடத்தில் அவைகளை ஒப்புவித்து. Verse 14. And the vessels also of gold and silver of the house of God, which Nebuchadnezzar took out of the temple that was in Jerusalem, and brought them into the temple of Babylon, those did Cyrus the king take out of the temple of Babylon. And they were delivered unto one, whose name was Sheshbazzar, whom he had made governor. வசனம் 15. அவனை நோக்கி, நீ இந்த பணிமுட்டுகளை எடுத்து எருசலேமிலிருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதின் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். Verse 15. And said unto him, Take these vessels, go, carry them into the temple that is in Jerusalem, and let the house of God be built in his place. வசனம் 16. அப்பொழுது அந்த செஸ்பாத்சார் வந்து எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டான். அந்நாள் முதல் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது, அது இன்னும் முடியவில்லை என்றார்கள். Verse 16. Then came the same Sheshbazzar, and laid the foundation of the house of God which is in Jerusalem, and since that time even until now hath it been in building, and yet it is not finished. வசனம் 17. இப்பொழுதும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்ட ராஜாவாகிய கோரேஸ் கட்டளையிட்டதுண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவிலே ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்தில் ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதியனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று எழுதியனுப்பினார்கள். Verse 17. Now therefore, if it seem good to the king, let there be search made in the king's treasure house, which is there at Babylon, whether it be so, that a decree was made of Cyrus the king to build this house of God at Jerusalem. And let the king send his pleasure to us concerning this matter. எஸ்ரா அதிகாரம் 6. Ezra chapter 6. வசனம் 1. அப்பொழுது ராஜாவாகிய தரியையிட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவிலுள்ள தஸ்திர அறையை சோதித்தார்கள். Verse 1.
Then Darius the king made a decree, and search was made in the house of the rolls, where the treasures were laid up in Babylon. வசனம் 2. மேதிய சீமையில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரமனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அதிலே எழுதியிருந்த விபரமாவது. Verse 2. And there was found at Akmatha, in the palace that is in the province of the Medes, a roll, and therein was a record thus written. வசனம் 3. ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமிலிருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவு என்னவென்றால், தேவாலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்பட கடவது. அதின் அஸ்திபாரங்கள் பலமாயிருப்பதாக. அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாயிருக்க வேண்டும். Verse 3. In the first year of Cyrus the king, the same Cyrus the king made a decree concerning the house of God at Jerusalem. Let the house be built, the place where they offered sacrifices, and let the foundations thereof be strongly laid, the height thereof 60 cubits, and the breadth thereof 60 cubits. வசனம் 4. அது 3 வரிசை பெருங்கற்களாலும் ஒரு மச்சுவரிசை புது உத்திரங்களாலும் கட்டப்பட கடவது. அதற்கு செல்லும் செலவு ராஜாவின் அரமனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. Verse 4. With 3 rows of great stones, and a row of new timber, and let the expenses be given out of the king's house. வசனம் 5. அன்றியும் நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்த ஆலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கடுத்த பொன் வெள்ளி பணிமுட்டுகள் எருசலேமிலுள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய்ச்சேரும்படிக்கு திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதியிருந்தது. Verse 5. And also let the golden and silver vessels of the house of God, which Nebuchadnezzar took forth out of the temple which is at Jerusalem, and brought unto Babylon, be restored, and brought again unto the temple which is at Jerusalem, every one to his place, and place them in the house of God. வசனம் 6. அப்பொழுது தரியு ராஜா எழுதியனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார்பொஸ்னாயுமாகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பட்சாகியரான உங்கள் வகையரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள். Verse 6. Now, therefore, Tatnai, governor beyond the river, Shethaboznai, and your companions the Apharsachites, which are beyond the river, be ye far from thence. வசனம் 7. தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதின் ஸ்தானத்திலே கட்டக்கடவர்கள். Verse 7. Let the work of this house of God alone. Let the governor of the Jews and the elders of the Jews build this house of God in his place. வசனம் 8. தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதமில்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். Verse 8. Moreover I make a decree what ye shall do to the elders of these Jews for the building of this house of God, that of the king's goods, even of the tribute beyond the river. Forthwith expenses be given unto these men, that they be not hindered. வசனம் 9. பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினந்தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவது. Verse 9. And that which they have need of, both young bullocks,
and rams, and lambs, for the burnt offerings of the God of heaven, wheat, salt, wine, and oil, according to the appointment of the priests which are at Jerusalem. Let it be given them day by day without fail. வசனம் 10. எருசலேமிலிருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளைச் செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசுண்டாக மன்றாடும்படிக்கு இப்படிச் செய்யப்படுவதாக. Verse 10. That they may offer sacrifices of sweet savours unto the God of heaven, and pray for the life of the king, and of his sons. வசனம் 11. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அதிநிமித்தமாக அவனுடைய வீடு குப்பைமேடாக்கப்படவும் கடவது. Verse 11. Also I have made a decree, that whosoever shall alter this word, let timber be pulled down from his house, and being set up, let him be hanged thereon, and let his house be made a dunghill for this. வசனம் 12. ஆகையால் இதை மாற்றவும், எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப்போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று எழுதி அனுப்பினான். Verse 12. And the God that hath caused his name to dwell there destroy all kings and people, that shall put to their hand to alter, and to destroy this house of God which is at Jerusalem. I Darius have made a decree, let it be done with speed. வசனம் 13. அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார்புஸ்னாயும் அவர்கள் வகையராவும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். Verse 13. Then Tatnai, governor on this side the river, Shethaboznai, and their companions, according to that which Darius the king had sent. So they did speedily. வசனம் 14. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியேயும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளைப்படியேயும் அதை கட்டி முடித்தார்கள். Verse 14. And the elders of the Jews built, and they prospered through the prophesying of Haggai the prophet and Zechariah the son of Iddo. And they built, and finished it, according to the commandment of the God of Israel, and according to the commandment of Cyrus, and Darius, and Artaxerxes king of Persia. வசனம் 15. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. Verse 15. And this house was finished on the 3rd day of the month Adar, which was in the 6th year of the reign of Darius the king. வசனம் 16. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். Verse 16. And the children of Israel, the priests, and the Levites, and the rest of the children of the captivity, kept the dedication of this house of God with joy. வசனம் 17. தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டுக்கடாக்களையும் பலியிட்டு. Verse 17. And offered at the dedication of this house of God 100 bullocks, 200 rams, 400 lambs,
and for a sin offering for all Israel. 12 he-goats, according to the number of the tribes of Israel. வசனம் 18. மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமிலுள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியும் லேவியரை அவர்கள் முறைவரிசைகளின்படியும் நிறுத்தினார்கள். Verse 18. And they set the priests in their divisions, and the Levites in their courses, for the service of God, which is at Jerusalem, as it is written in the book of Moses. வசனம் 19. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். Verse 19. And the children of the captivity kept the Passover upon the 14th day of the first month. வசனம் 20. ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணிக் கொண்டதினால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். Verse 20. For the priests and the Levites were purified together. All of them were pure, and killed the Passover for all the children of the captivity, and for their brethren the priests, and for themselves. வசனம் 21. அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்களண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து. Verse 21. And the children of Israel, which were come again out of captivity, and all such as had separated themselves unto them from the filthiness of the heathen of the land, to seek the Lord God of Israel, did eat. வசனம் 22. ஒளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாகச் சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். Verse 22. And kept the feast of unleavened bread 7 days with joy, for the Lord had made them joyful, and turned the heart of the king of Assyria unto them, to strengthen their hands in the work of the house of God, the God of Israel. பைபிள் சவாலின் 135வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று எதிர்ப்புகள் இருந்தாலும் நாம் விசுவாசமாக இருந்தால் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்பதை கற்றோம். தாமதங்களிலும் தேவன் மறைவாக செயல்படுகிறார். நாம் மனம் தளராமல் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் தொடர வேண்டும். சரியான நேரத்தில் தேவன் தனது வேலை முடிப்பார். ஒவ்வொரு நாளும் உறுதியாக இருக்க ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த சவாலுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 135 of our Bible challenge is complete. Today we learned that opposition cannot stop God's plan when we remain faithful. Even in delays, God is working behind the scenes to fulfill His purpose. Let us not be discouraged but continue with perseverance and trust God will bring His work to completion in His perfect timing. Each day is an opportunity to stay committed. What challenge are you facing that needs faith today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.